ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அனில் என்பவர் தான் வாங்கக்கூடிய சம்பளத்துல 40% வீட்டு வாடகை பே பண்ணிறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 40% மருந்து வாங்கிறாரு. ஸோ இதெல்லாம் போக அவர்கிட்ட கையில ரூ. 7,200 சேமிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்குறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அனில் என்பவர் தன் வாங்கக்கூடிய சம்பளத்துல 40% வீட்டு வாடகை கட்டிடுறாரு. மீதி இருக்கிற பணத்துல 40% மருந்து வாங்கிறாரு. ஸோ இது ரெண்டும் போக அவர்கிட்ட 7,500 சேவ் பண்றாரு. அவரு 7,500 சேமிக்கிறாரு அப்படின்னா அவருடைய மொத்த வருமானம் என்ன கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ எவ்வளவு சேமிக்கிறாரு. 7,200 7,200 பெருக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 40% வீட்டு வாடகை. அப்ப 40% எப்படி எழுதுவோம். 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க. வகுத்தல்ல இதை அப்படியே குறைச்சி இங்க பாருங்க வீட்டு வாடகை அது செலவு தான். அப்ப இந்த 100ல இருந்து 40 மைனஸ் பண்ணணும். அப்ப 100ல இருந்து 40 போச்சுன்னா மீதி 60 பெருக்கல். ஸோ அகைன் பாருங்க இங்கேயும் 40% மருந்து வாங்க அதுவும் செலவு தான். அப்ப இந்த 40% எழுதுவோம். 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டாங்க. வகுத்தல்ல மைனஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணி 100ல 40 போச்சுன்னா மீதி 60. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 6 × 6 36. ஸோ 72 36 கேன்சல் பண்ணா 2. ஸோ 2 இங்க ஒரு 4 ஜீரோ இருக்குது. 4 ஜீரோ. ஸோ அவருடைய மாத சம்பளம் பார்த்தோம்னா 20,000. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.